ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை தியானத்துக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். 1/2 மணி நேரமாவது நம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற கிருபை எங்களை தந்திரதுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் நம்முடைய சுவிசேஷத்தினை அறிவிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். அதுக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி. எங்கள் பொருளாதார தேவைகளை சந்தித்து உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்து இந்த நாளிலே தன்னுடைய கடமைகளை செய்யும்படியாக நீர் எங்களை அனுப்புகிறீர். அதுக்காக நமக்கு நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அவருடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணி குழந்தை பேரை கட்டளையிட்டு வாழ்க்கையிலே பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைத்து வாழ்கிற கிருபை தந்திருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்கள், நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சில சரணங்களை மாத்திரம் பாடும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்தும். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உதவி செய்யுங்க, சகாயம் பண்ணுங்க, குணமாக்குங்க, திருமணம் நடத்தி வைங்க இயேசுவின் நாமத்தினாலே. பெற பண்ணுகிறவராக நீர் பெற பண்ணுங்க. உங்களுடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குங்க. வாதைகள் கூட அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் கடன்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. அவற்றை அடைக்க நிர்வாகத்தை தாருங்க. பிரிந்த குடும்பங்களை ஒன்றாக இணைத்துக் கொள்ளுங்க. இணைத்து வாழ கிருபை தாங்க. ஆண்டவரே, உடலில் இருக்கிற எல்லா உபாதைகள், கண்கள், தலை, கழுத்து, இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், ஜுரம், பிளட் ப்ரெஷர், சுகர் எல்லாவற்றையும், கணையம் எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்குங்க, தொடுங்க. ஆண்டவர் எப்பொழுதும் கூட ஆண்டவரே, ப்ரமோஷனுக்காகவும் வேலைக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு வாசலை திறந்த வாசல் முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. உடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மை உள்ளது ஆண்டவரே.
நீர் எங்களுக்காக பரிதவிக்கிறீர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறீர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர், எங்களுக்காக வழிகளை ஏற்ற சமயத்திலே நீர் உண்டு பண்ணுகிற தேவனுக்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேரத்திலும் எங்களை நீர் காத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 51 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா 51 அதிகாரம் 22 வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிற உன் தேவனமா ஆனவர் சொல்லுகிறது என்னவென்றால், வழக்காட போகிற, இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நமக்காக வழக்காடுகிற கர்த்தர், வழக்காட போகிற, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தில் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இன்னைக்கு செய்தி அதுதான். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து போடுகிறேன். என்ன தத்தளிப்பின் பாத்திரம்? எப்படிப்பட்ட தத்தளிப்பு அது அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, நம்மை நாமே அந்த பாத்திரத்துக்குள்ள வரலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி பாடுவோம்ல, பாத்திரம் நிரம்பி வழிகிறதே, வேலையேறப்பட்ட வேலையில்லாத பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என்பது என்னன்னா, 13 வசனம், இடுக்கண் செய்கிறவர்கள் மத்தியில அவனுடைய உக்கிரத்திற்கு நிச்சம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடைவிடாமல் பயம். இதுதான் தத்தளிப்பின் பாத்திரம். இடைவிடாமல் பயம். காலை மாலை மதியம் இரவு என்னமோ நடந்துருமோ அப்படின்னு சொல்லிக்கிற பயப்படுகிற ஒரு ஆவி. எதுக்கு எடுத்தாலும் பயப்படு. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், நிகழ்காலத்தை குறித்த ஒரு பயம், திருமணத்தை பற்றி ஒரு பயம், குழந்தை பிறக்குமா, பிரிஞ்சிருவோமா, இணைஞ்சிருவோமா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, பயம். அதனால தான் 365 தடவைகள் போல பயப்படாதே என்ற வார்த்தையை நம் திருமறையிலே பார்க்கிறோம். ஃபியர் நாட். நேற்று கூட நம்ம அதான் பார்த்தோம். பயப்படாதே. பயப்படுகிற ஆவி, இடைவிடாமல் பயப்படுகிற ஆவி. ரெண்டாவது, எது தத்தளிப்பின் பாத்திரம்? 14 வசனம், அவன் கிடங்கிலே சாவதில்லை. கிடங்கிலே இருக்கிற மாதிரி, காவற்சாலையிலே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. வேலை செய்கிற ஸ்தலத்துல, வீட்டுல ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். ரெண்டாவது, 17 வசனம், உக்கிரத்தின் பாத்திரத்தின் அவர் கையிலே வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். உக்கிரத்தின், கர்த்தருடைய உக்கிரம். இந்த நம்ம பாத்திரம் என்ன மாதிரி பாத்திரம்னா, நம்ம கர்த்தருடைய உக்கிரத்தின் வண்டலை குறிக்கிற கோபம். நாம் செய்த தவற்றினாலே ஆண்டவர் நம்மை அந்த பாத்திரத்தின் வண்டல்களை குடிக்கும்படி செய்திருக்கிறார். அது ஒரு பக்கம். ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறார், ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கிறார், ஆண்டவர் நம்ம இரக்கமா இல்லை. அது ஒரு பக்கம். பயம், ஜெயிலில் இருப்பதை போல ஒரு உணர்வு, கர்த்தர் தண்டிக்கிறார் என்ற ஒரு உணர்வு. 19 வசனம், இவ்விரண்டுக்கும் உனக்கு சம்பவித்தது உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பாழ்கடிப்பும். இதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களையே நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி அதுதான்
சொல்லி கொண்டிருக்கிறார். அதுக்கு 17ஆம் வசனத்துல கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தலடைய செய்வார், அதன் வனாந்திரத்தை ஏதெனைப் போலவும் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார், சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீர்த்தமும் அதிலே உண்டாகும். இதுதான் ரிசல்ட். ஆனா நாம் அப்படி இப்போ இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, பாழ்கடிப்பு, சங்காரம், திடீர்னு செத்துருவாங்க, எப்படின்னே தெரியாது. பஞ்சம், நிறைய கடன், சாப்பாடு கிடைக்குது கிடைக்கல, இப்படி பலவிதமான பஞ்சங்கள், கொடிய பஞ்சங்கள், தலைக்கு மேல வெள்ளம், பட்டயம். இதுதான் இன்னொரு தத்தளிப்பின் பாத்திரம். 20ஆம் வசனம், குமாரர் மூச்சரித்து விழுந்தார்கள். நம்மாலே நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் சொன்னா அதை நான் ரிப்பீட்டடா சொல்ற மாதிரி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், யோபு சோதிக்க ஆண்டவர் பிசாசுக்கு, சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். அதுல விக்டிம் யாருன்னா அவங்க பிள்ளைகள் தான். அநியாயமா 12 உயிர்கள் போயிடுச்சு. பாருங்க, இங்க நம்ம செய்கிற தவற்றினாலே நம்முடைய பிள்ளைகள் மூச்சரித்து விழுந்தார்கள். இன்னைக்கு அப்படி ஒரு பாத்திரம், தத்தளிப்பின் பாத்திரமாக நாம் இருப்போம்னா, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். ஆமென். சிம்பிள். இன்னைக்கு செய்தி அதுதான். தத்தளிப்பு என்பது நம்ம எப்பவுமே இந்த தண்ணியில தத்தளிக்கிறது என்றுதான் நம்ம அடிக்கடி அதை நம்ம தமிழில் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாதி வரைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு கப்பல்ல. இப்போ சுழல் காற்று, புயல் காற்று, தண்ணீர், மழை, அப்படி எக்கச்சக்கமா முன்னும் போக முடியாம பின்னும் போக முடியாம ஒரே இடத்துல தத்தளித்து நிற்கிற அந்த நிலைமை தான் நம்முடைய நிலைமையாக மாறி இருக்கிறது. இதுதான் தத்தளிப்பின் பாத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாகவே நாம் மாறி இருக்கிறோம். நம்மளால பாட முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல. காரணம், நம்ம தத்தளிப்பின் பாத்திரமாக மாறி இருக்கிறோம். கையில அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, பயம், சதா பயம். யோசேப்பை போல சிறைச்சாலையின் அனுபவம். தத்தளிப்புனாவே நமக்கு நினைவுக்கு வருகிற சில கேரக்டர்ஸ் யாருன்னா, அன்னாள் வாழ்க்கையில அவளுக்கு ஏற்பட்ட அந்த தத்தளிப்பு இருக்குல்ல, அவங்களால நிம்மதியா இருக்க முடியல, கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியா வாழவே முடியல. காரணம், அவ்வளவு தத்தளிப்பு, குழந்தை இல்லாத ஒரு நிலைமை. இன்னைக்கு வியாதி ஒரு தத்தளிப்பு, இன்னைக்கு வறுமை ஒரு தத்தளிப்பு, இன்னைக்கு திருமணம் ஆகல என்பது ஒரு தத்தளிப்பு, இன்னைக்கு வேலை கிடைக்கல என்பது தத்தளிப்பு, பணம் கையில இல்லை என்பது ஒரு தத்தளிப்பு. இதெல்லாம் ஒரு தத்தளிப்பு தான். ஆண்டவர் இந்த நாளில நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். அப்புறம் அதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நானே 12ஆம் வசனம், உனக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கு புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷ புத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தர் மறக்கிறதற்கும் நீ யார்? கர்த்தர் 3ஆம் வசனம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்வார், அதன் வனாந்தரத்தை ஏதெனை போலவும்
அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாயிருக்கும். ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ள கர்த்தர் நிச்சயம் செய்வார். இந்த காலை வேளையில நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. சதா பயப்படுகிற அந்த வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறது. இடைவிடாமல் பயப்படுகிற ஒரு நிலைமையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க. கிடங்கிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க. உம்முடைய உக்கிர கோபத்தின் பாத்திரத்தை, அந்த வண்டலை உறிஞ்சி குடிக்காமல் அந்த 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 பாத்திரத்தை, தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்களிடம் எடுத்து போடுங்க. பால் கடிப்பு, சங்காரம், பஞ்சம், பட்டயம் இவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க. எங்கள் குமாரர்கள் மூச்சரிக்காதபடிக்கு நாங்கள் எங்கள் குமாரர் குமாரத்தி சுகமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் அந்த யூடியூப்பில் போயிட்டு என்னுடைய பெயரை எழுதி நீங்கள் அதை பார்க்கணும். ஏன்னா இன்னும் அது ஷட் அவுட் ஆகலை. இல்லைனா என்னுடைய ஸ்டேட்டஸ் போனீங்கன்னா அதில் இருக்கும். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் இருக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நேராக பார்க்கலாம். கூடிய விரைவில் என்னால் முடியாததுனால நீங்கள் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவர் கைகளில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் எடுத்து போடும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. இன்று ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாகவே தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உனக்கு எடுத்து போடுவேன். இதுவரைக்கும் நீங்கள் தத்தளித்தது போதும், நீங்கள் அழுதது போதும், நீ அழுது கொண்டிராய் என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். God bless.